வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய், ரவை இது ரெண்டையுமே வச்சு சூப்பரான வாயில் போட்டோன்னே கரையும் கோகோனட் ரவா பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான ஸ்வீட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நம்ம 1 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கலாங்க. 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். 3/4 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். முந்திரி இதை போல் உடச்சி வச்சுக்கலாங்க. ஒரு 5-6 எடுத்து உடச்சி வச்சிடலாம். ஏலக்காய் பொடிச்சது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுக்க வேண்டிய பொருள்லாம் ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க. முதல்ல இந்த ரவை போட்டு நல்லா செவக்க வறுத்து தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா இது போல் வறுபட்ட ஸ்மெல் வந்ததும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். கொட்டி வச்சிடலாம். இப்போது அதே கடாயிலேயே நம்ம துருவின தேங்காயும் போட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா இது போல் பொல பொலன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து நம்ம அதையும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுட்டு செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ரவெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே தேங்காயும் போட்டு ஒரு சுத்து அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் சுகர் அதை போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைய விட்டுடலாம். இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் ஒரு ஸ்டேஜில் வர வரைக்கும் இது நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கலாங்க. ஒரு சின்ன பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம தடவி வச்சிடலாம். இப்போ இது நல்லா இந்த ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவை, தேங்காய் இதெல்லாம் இதில் போட்டுடலாங்க. இப்போ நல்லா கரண்டியில் கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இதில் நெய் ஊற்றிக்கலாம். கரண்டியில் நல்லா உருண்டு வர வரைக்கும் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கரண்டியில் இப்படி கலந்துகிட்டே இருக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யும் இதில் ஊற்றிடலாங்க. இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் கேசரி கலர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க.
இது நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இதை குயிக்காக இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாயில் போட்டால் அப்படி கரைஞ்சி போகும். நல்லா இந்த டேஸ்டியான இந்த ஸ்வீட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை போட்ட தேங்காய் பர்ஃபி ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இது ரொம்ப நாளும் வச்சுக்கலாம். இது பாகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்வீட் செய்கிறதால கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கரண்டியில் இப்படியே கலந்துகிட்டே இருக்கலாங்க. நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கரண்டியில் நம்ம இப்படி தட்டி விட்டுடலாம். ஒரு சின்ன கிண்ணத்தை அடியில் நெய் தடவிட்டு இப்படி ஃப்ளாட்டாக அப்படி சமப்படுத்திடலாங்க. இது கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இறுகிடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை தூவிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இதை இறுகிடுங்க. நம்ம உடனே இதை ஒரு கத்தி எடுத்து துண்டம் அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளே பாருங்கள், இறுகிடுச்சு. 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இதை நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அருமையான டேஸ்டான வாயில் போட்டதும் கரையிற ஸ்வீட் தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. நீங்களும் இந்த டேஸ்டியான தேங்காய் ரவை பர்ஃபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.